Hello everyone, welcome to my channel English with Ritu. இன்னைக்கு நம்ம day 11 கிளாஸ்ல இருக்கோங்க. 10 classes சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சு பேச ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஆர்டிகல்ஸ். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல கடைசி 7 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடிச்சிட்டோங்க. 8th one இன்டர்ஜெக்ஷன்ஸ்க்கு அது கொஞ்சம் சின்ன டாபிக் தான். அதனால கடைசி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ஸ்னா என்னன்னு கிளியர்லாம் முடிச்சிடலாம். ஓகே, ஆர்டிகல்ஸ்ல ரெண்டு டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று இன்டெஃபினைட் ஆர்டிக்கல், டெஃபினைட் ஆர்டிக்கல்னு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. எப்போவுமே சொல்ற மாதிரி தான் வேர்ட்ஸை பார்த்து ஐயோ இப்படியான்னு சொல்லி ஷாக் ஆகிடாதீங்க, ஓகேங்களா? அடுத்து இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ்னா எங்க இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா கவுண்டபிள் நவுன்ஸ். இந்த ஆர்டிகல்ஸையே நம்ம நவுனுக்கு தான் ஒரு ஆர்டிகல்ஸே நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ ஆப்பிள்னா an ஆப்பிள், ஆப்பிள்ஸ், ஓகேங்களா? இந்த ஆர்டிகல்ஸ் எதுக்கு வரும்? நவுனுக்கு தான். நம்ம இந்த டென்சஸ் வேர்புக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம், பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த ஆர்டிகல்ஸை நவுனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கம்பேரிசன்னா அட்ஜெக்டிவ்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ரூல்ஸ் படி ஆர்டிகல்ஸ்னால் நவுனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் நவுன்ஸ். கவுண்டபிள் நவுன்ஸ்னால் எந்த ஒரு நவுனில் வந்து எதை கவுண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவுண்டபிள் நவுன்ஸ். எதை நம்ம எண்ண முடியாதோ, கவுண்ட் பண்ண முடியாத எல்லாம் வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ். டெஃபினைட் ஆர்டிக்கலை வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஓஷன், சி, இதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமா? ஒரு ஓஷன் இருக்குது, அட்லாண்டிக் ஓஷன், ஒரு சி, ஒரு நீர்நிலை இருக்குது, அதை போய் கவுண்ட் பண்ண முடியுமா? நம்மளால் முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம்? டெஃபினைட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். கவுண்டபிள் நவுன்ஸு ஆப்பிள், ஒரு 10 ஆப்பிள் இருக்குது, கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாதா? கவுண்ட் பண்ணனால தான் நீங்கள் 10 ஆப்பிள்னு சொல்கிறீங்க. ஸோ எதை கவுண்ட் பண்ண முடியுமோ அங்கே யூஸ் பண்ணுறது தான் இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ். எந்தெந்த நவுன்ஸை கவுண்ட் பண்ண முடியாதோ அங்கே யூஸ் பண்ணுறது தான் டெஃபினைட் ஆர்டிகல்ஸ். இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனோ இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ், தங்கிறது டெஃபினைட் ஆர்டிகல்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் இந்த எங்கே யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். வந்து ஒரு கான்சனன்ட் சவுண்டு. கான்சனன்ட்ஸ் வவல்ஸ்னால் தெரியும் தானேங்க? AEIOU, இங்கிலீஷில் AEIOU, இதை தான் வவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை தவிர மற்ற எல்லாமே கான்சனன்ட்ஸ், இது வந்து வவல்ஸ். இப்போது கவுண்டபிள் நவுன்ஸை எங்கே யூஸ் பண்ணுவோம்னா கான்சனன்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம், கான்சனன்ட் சவுண்டுக்கு யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? கான்சனன்ட் சவுண்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வவல் சவுண்டுக்கு யூஸ் பண்ணுவோம். வவல்ஸ் கிடையாது, வவல் சவுண்ட்ஸ்க்கு. ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள். ஓகே, இதோட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்து நம்ம இங்கே வரலாம். எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஐட்டம். யூனிக்னா இது ஒன்று தான். இது இந்த ஒரு ட்ரெஸ், இந்த ஒரு பீஸ் தாங்க இருக்குது. இது ஒரு யூனிக்கான ஐட்டம். இது வந்து டபுள் போட்டு ட்ரெண்ட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் தாங்க. இந்த ட்ரெஸ்ஸில் 4 சைஸில் இருக்கும். ஸோ இது ஒரு யூனிக்கான ஐட்டம் கிடையாது. ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது, அதுதான் நம்ம யூனிக்கு. யூனிக்னா இது ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது, ஒன்று தான். அந்த மாதிரி இருக்கிறது தான் யூனிக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சன், ஒரே சன் தாங்க இருக்குது உலகத்துக்கே, ஒரே சன். அந்த மாதிரி எர்த், சன், எர்த், அதெல்லாம் வந்து ஒன்று. அந்த மாதிரி இடத்துலலாம் என்ன யூஸ் பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். சன், எப்பயுமே சன்னு எர்த் எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ன்னு கொடுக்கணுங்க. ஏன்னா அது ஒரு யூனிக்கான ஐட்டம். சன் தான் நம்மளுக்கு வெளிச்சத்துக்கு கொடுக்குற ஐட்டம். ஸோ அந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம்ஸ் கண்டிப்பாக வந்து கொடுத்தா தான் அது ரெஸ்பெக்ட். சன், எர்த்ன்னு சொல்லணும். ஓஷன், ஏதோ ஒரு ஓஷன் சொல்லுங்கள். அட்லாண்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன் எல்லாம் இருக்குல்லங்க. ஸோ அட்லாண்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன், அந்த மாதிரி. சி, ஏதோ ஒரு சி, அரேபியன் சி, அரேபியன் சி. ஸோ சி, ஓஷன் இப்படி வந்தாலும் இதெல்லாம் மவுண்டன், மவுண்ட் ஹிமாலயாஸ் சொல்லுவாங்க, ஹிமாலயாஸ், ஓகேங்களா? இந்த மவுண்டைன் சொல்லி வரணுங்கிறது மவுண்டன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஹிமாலயாஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். பியானோ, கிட்டார், வயலின், இதெல்லாம் இருக்குல்லங்க. இது எல்லாத்துக்கும் வந்து
ஐ காட் த பியானோ. த பியானோன்னு சொல்லி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிக் ஐட்டம்ஸ் இந்த சி, கடல், ஓஷன், சன், எர்த் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம த யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே தானுங்க. இந்த இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் எது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி கிளியராக இருக்கீங்களா? ஓகே. இன்னொரு இடத்துல வந்து நம்ம டெஃபினட் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் நவுன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஏ வந்து கான்சனன்ட் சவுண்டு, அண்ட் வவல் சவுண்டுன்னு சொல்லிட்டு இது யூ இது வந்து யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி வருமா, அண்ட் யூனிவர்சிட்டி வரணுமா? யூ வந்து வவலுங்க, வவல். அதுக்காக ஆன்னு சொல்லி போடக்கூடாது. யூங்கிறது ஒய் சவுண்டுங்க. யூ YOU தானங்க யூ, ஒய் சவுண்ட் வருது. ஸோ இதுதான் கொஞ்சம் எக்ஸப்ஷனல் கேஸ். இதை தாண்டி ஒரு நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் கேட்குறாங்கன்னா இந்த வேர்ட்ஸை தாண்டி நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இந்த வேர்ட்ஸை தாண்டி வராதுங்க. இந்த மாதிரி யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டி இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே வவல்ஸ் இருக்குது. ஆனால் வந்து வவல் சவுண்ட் இல்லை, எல்லாமே கான்சனன்ட் சவுண்டு. யூனா ஒய் சவுண்டு. இது யூரோப்பியன் அப்படி சொன்னாலும் ஒய் சவுண்டு. இது ஒன் இல்லை, ஒன் வா சவுண்டு. 1 ரூபி காயின். கிவ் மீ அ 1 அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்புங்க. கிவ் மீ அ 1 ரூபி காயின். ஸோ அது வந்து அதுவும் கான்சனன்ட் சவுண்டில் இருக்குது. மோஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் கேட்டால் இதை தாண்டி கேட்க முடியாதுங்க, ட்விஸ்ட் இருந்துச்சுன்னா. ஸோ இதெல்லாம் வந்து வவல்ஸ் தான் ஆரம்பிக்குது, ஆனால் இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் சவுண்ட் கொடுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து வருங்க. ஓகேங்களா? தக்கு இன்னொரு ஒரே ஒரு இது மட்டும் இருக்குது. அதை மட்டும் த தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதை வந்து இப்போ பார்க்கலாங்கன்னா த வந்து இண்டிகேட்டிங் த சேம் ஐட்டம். ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸாக நம்ம ஒரு கதையாக பேசிகிட்டு இருக்கிறப்போ ஆல்ரெடி ஒரு ஐட்டம் பற்றி நம்ம பேசியிருப்போம். அதை பற்றியே திரும்ப இன்னொரு தடவை நம்ம பேசுகிறப்போ அதே ஐட்டமை பற்றி நமக்கு இன்னொரு தடவை சேம் ஐட்டம் அதே ஐட்டமை பற்றி நான் இன்னொரு தடவை பேசுகிறப்போ நம்ம த போட்டு பேசணுங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். மை மாம் கேவ் மீ அன் ஆப்பிள். இங்கே ஒரு ஆப்பிள் தானே. ஸோ an ஆப்பிள், இது வவல் சவுண்ட். ஓகேங்களா? எங்கள் அம்மா எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுத்தாங்க. The apple was rotten. இந்த the apple இது இப்போ எந்த ராட்டன்னா அது வந்து அழுகி போயிருக்கு. இப்போ எந்த ஆப்பிள் பற்றி பேசுகிறீங்க? ஆல்ரெடி நீங்கள் பேசின ஆப்பிள் பற்றி தான் நீங்கள் பேச போகிறீங்க. அதாவது சேம் ஐட்டம் ஆல்ரெடி பேசின ஆப்பிள் பற்றி தான் நீங்கள் பேச போகிறீங்க. இங்கே வந்து an ஆப்பிள் அப்படின்னு வரக்கூடாது. திரும்பியும் இதே ஆப்பிளை பற்றி பேசுகிறப்போ தன்னு மாறிடுங்க. ஓகேங்களா? The apple was rotten. அதுக்கப்புறம் திரும்பியும் ஆப்பிள்னு போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நான் சொல்லியிருந்தேன் அந்த ரவீந்திர சிங் ஜடேஜா வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த ஆப்பிள் பற்றி இந்த ஆப்பிள் பற்றி நீங்கள் பேசுகிறப்ப ஆப்பிள் அப்படின்னு பேச தேவையில்லை. அதனால் நீங்கள் அந்த ஆப்பிள் பதில் என்ன போடலாம்? இட். அந்த ஆப்பிள் தானே. ஸோ இட் வாஸ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இட் வாஸ் திங்கிங். அதுக்கப்புறம் இட் வாஸ் அந்த மாதிரி அடுத்தடுத்து யூஸ் பண்ணுற இட் யூஸ் பண்ணுங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன போடலாம்? அதனால எங்கள் அம்மா இன்னொரு ஆப்பிள் கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன். அதனால எங்கள் அம்மா கேவ் மீ அனதர் ஆப்பிள். ஓகேங்களா? கேவ் மீ அனதர் ஆப்பிள் இப்படி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன வரும்? மை மாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஆல்ரெடி மாம் போட்டிருக்கீங்க, அதனால ஷீ. ஓகேங்களா? ப்ரொனவுன் புரிஞ்சுதா? ப்ரொனவுன் எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்களா? ஒரு இதாக சொல்கிறப்போ மை மாம் சொல்ல தேவையில்லை. செகண்ட் டைம் சொல்கிறப்போ ஷீ யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஆப்பிளுக்கு அடுத்த தடவை செகண்ட் டைம் சொல்கிறப்ப த யூஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஆப்பிள்னு சொல்ல தேவையில்லை. அதுக்கு மேலே என்ன சொல்லலாம்? இட்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் இட் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி சில பேருக்கு டவுட் வரும். இங்கேயும் இட் யூஸ் பண்ணலாம். இட் வாஸ் ராட்டன்னு. ஸோ எதுக்கும் இந்த ஒரே ஐட்டம் வந்து செகண்ட் டைம் சொல்கிறப்போ த ஆப்பிள் சொல்லி யூஸ் பண்ணுங்க. நீங்கள் திரும்பியும் an ஆப்பிள் போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். இதுதாங்க பர்டிகுலர் அந்த சேம் ஐட்டம் பற்றி பேசுகிறப்போ த யூஸ் பண்ணுங்கிறது வந்து இதோட ஒரு ரூல்ஸுங்க. ஆனால் நீங்கள் த ரூல்ஸில் பார்த்துப்பீங்க. அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு தானே யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க, இங்கேயே யூஸ் பண்ணுறீங்க. இது அன்கவுண்டபிள், ஆப்பிள் கவுண்ட் பண்ண வேண்டியது தானே. இந்த மாதிரி கூட சில பேருக்கு டவுட் வரும். அது வந்து இது ரூல்ஸுங்க. ரூல்ஸ் படி தான் நம்ம போகணும். ஓகேங்களா? இங்கிலீஷ் இருக்கிற ரூல்ஸு
இது வந்து ஒன் ஆஃப் த ரூல்ஸ், தக்கு ஒன் ஆஃப் த ரூல்ஸ். ஸோ இதோட வந்து ஆர்டிகல்ஸ் முடிஞ்சதுங்க. ஆர்டிகல்ஸில் ஒன்றும் இல்லை, அண்ட் த தான் இருக்குது. அது எதுக்குன்னு சொல்லிட்டு இது எதுக்குன்னு சொல்லிட்டேன். ஆர்டிகல்ஸ் முடிஞ்சது. இப்போ நம்ம இன்டர்ஜெக்ஷன்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். இன்டர்ஜெக்ஷன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுங்க. இன்டர்ஜெக்ஷன்னா அது ஒரு எமோஷன் வேர்ட் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதில் வந்து எந்தெந்த சுச்சுவேஷனில் எமோஷனில் எப்படி கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம். ஒரு சந்தோஷம், ஏ நான் பாஸ் ஆகிட்டேன், அந்த மாதிரி ஏ அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை ஹுரே ஹுரேன்னு சொல்லி அந்த அமெரிக்கன்ஸ் எல்லாம் வந்து ஹுரேங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஏ ஹுரே எல்லாம் வந்து ஹாப்பினஸ்க்கு சொல்கிறதுங்க. கொஞ்சம் சேடாக இருந்தீங்கன்னா ஏதோ ஒன்று கிடைக்குது, அவுச் அவுச், ஏதோ உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சத்தம் யூஸ் பண்ணுறது. ஏதோ உங்களுக்கு பிடிக்கிற சத்தமாக இருக்கீங்க, அப்படின்னு சொல்கிறது வந்து சேட்னஸில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக. அடுத்து ஒரு சர்ப்ரைஸ். ஏதோ நான் வந்து என்ன சொல்லலாம், உங்கள் குழந்தை ஓடி வந்து அம்மா நான் வந்து ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட் வந்துட்டு, ஓ ரியலி ரியலி உண்மையாவா, உண்மையாவா அப்படின்னு கேட்போம். ஓ ரியலி, அப்புறம் வாவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சர்ப்ரைஸ். திங்கிங், ஏதோ நான் கேட்குறேன், நீங்கள் யோசிக்கிறீங்க, யோசிப்பீங்களா? ஸோ திங்கிங்க்கு இப்படி யூஸ் பண்ணுவோம். க்ரீட்டிங்ஸ், ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு க்ரீட்டிங்ஸ் டக்குன்னு வந்து நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு யாரோ உங்களோட ஃப்ரெண்ட் க்ராஸ் பண்ணுறாங்க, ஹே இல்லாட்டி ஹாய் என்ன சொல்லுவீங்க, ஹலோ. ஒரு எமோஷன் தானேங்க அது. உங்களோட டக்குன்னு ஃப்ரெண்டு க்ராஸ் ஹாய் அப்படின்னா சொல்லுவீங்க, ஹாய். அது ஒரு எமோஷன். ஸோ அந்த மாதிரி வர்றது, இந்த மாதிரி எமோஷன்ஸ் வர்றதுனால தான் இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவோம். இதில் இன்டர்ஜெக்ஷனில் ஒன்று நோட்டீஸ் பண்ணீங்களா? ஏதாவது ஒன்று நோட்டீஸ் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ இன்டர்ஜெக்ஷன்ஸ் பாருங்கள், ஒரு எமோஷன் வேர்டு, இதெல்லாம் எமோஷன் வேர்டு யூஸ் பண்ணுறப்போ பக்கத்தில் எக்ஸ்க்ளமேஷன் வருது பாருங்கள். எல்லா இடத்துலையும் எக்ஸ்க்ளமேஷன், அதாவது நீங்கள் அதோட எமோஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தங்க. இந்த இன்டர்ஜெக்ஷன்ஸ் வேர்ட் யூஸ் பண்ணுறப்போ பக்கத்துலேயே இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க், இது என்னன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்க்ளமேஷன் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூஸ் பண்ணுறது வந்து மறந்துடாதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் மேட்ச் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், we won the match, we won the match. ஒரு ஃபுல் ஸ்டாப். இங்கே வந்து கேப்ஸ் சொல்கிறத ஆரம்பிப்போம். ஓகேங்களா? இப்படி தான் இங்கே வந்து ஏக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் போட்டுருவீங்க. ஸோ அவ்வளோதாங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். கிளியர் தானேங்க? 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஆர்டிகல்ஸும் நம்ம முடிச்சிருக்கோம். ஈஸியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹோம்ஒர்க் என்ன தர்றது? அதில் இன்னைக்கு ஹோம்ஒர்க் தர்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஸோ நீங்கள் வந்து சும்மா எக்ஸசைஸ், ஆர்டிகல்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி வரும். இல்லைன்னா நான் ஏதாச்சும் பிடிஎஃப் போட்டு அட்டாச் பண்ணி கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். நீங்கள் அங்கே போய் பார்த்து ஹோம்ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து கூகுள்லேருந்து எடுத்து போட்டு அங்கே கொஞ்சம் எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் தனியாக போய் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தப்பு இல்லாமல் பண்ணிடுவீங்க. ஸோ இன்னையோட டே 11 கிளாஸ் முடிஞ்சிருங்க. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டாபிக்குள்ளே நம்ம போகலாம். ஃப்ரெஷ்ஷுன்னு கிடையாது, டென்சஸோட ஃபார்ம்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வேர்போட ஃபார்ம்ஸ் பார்த்து அப்புறம் தான் டென்சஸோட ஃபார்ம்ஸ் நம்ம அது பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி விடுங்க, என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களை நான் நாளைக்கு டே 12 கிளாஸில் மீட் பண்ணுறேங்க. பாய்.